நம்ம கன்னியாகுமரி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஞாபகம் வருது நம்ம ஊர் திருவள்ளுவர் சிலை தான் மக்கா. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் நம்ம கன்னியாகுமரி ஃபேமஸ்ஸு அப்படின்னு சொல்லலாம். இந்த திருவள்ளுவர் சிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீர்மட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட 30 அடிக்கு மேலே உள்ள பாறையில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் மக்கா. 1330 திருக்குறள் எழுதிய திருவள்ளுவருக்கு 133 அடி உயரத்தில் சிலை. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரதமர் மொரார்ஜி தேசாய் அவங்களோட தலைமையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்னைக்கு இருந்த எம்ஜிஆர் அடிக்கல் நாட்டினார் அப்படின்னு சொல்லலாம் மக்கா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்ஜிஆர் அடிக்கல் நாட்டினதுக்கப்புறம் சிலை அமைக்கிற பணியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாள் தள்ளி போய்கிட்டே இருந்து எம்ஜிஆரும் இறந்துட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1990 செப்டம்பர் 6ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் கருணாநிதி வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடங்கி வச்சார். அப்புறம் 1997 தொடங்கி 2000 வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மொத்த வேலையும் முடிஞ்சது. திருவள்ளுவர் சிலைக்கான மொத்த வேலையும் முடிஞ்சது. ஜனவரி 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா திறந்து வச்சாங்க அப்படின்னு சொல்லலாம் மக்கா. இது மட்டும் இல்லை, எங்கள் கன்னியாகுமரியில் இன்னும் எக்கச்சக்கமான சிறப்புகள் இந்த இடத்துல இருக்குது மக்கா. நீங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். நம்ம கன்னியாகுமரியை பற்றி மேலும் தெரிஞ்சுக்காங்க மக்கா. கெத்தா சொல்லுங்க மக்கா கன்னியாகுமரிகாரனு.